வணக்கம் மக்களே, வெல்கம் டு வில்லேஜ் அரோமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை ஸ்டைல் பிரியாணி. சிம்பிளாக சொல்லணுன்னா முஸ்லீம் பிரியாணி. அதனடா சென்னை ஸ்டைல் பிரியாணி பார்க்குறீங்களா? நம்ம தலை தோனிக்கே சென்னை பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஃபேமஸ்ஸு, எல்லா கடையிலையும் கிடைக்கும். வாங்க இன்றைக்கி அது எப்படி நான் செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மசாலா எப்படி அடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரைஸ் தனியாக, மசாலா தனியாக, ரைஸ் பாயில் பண்ணி தான் நான் போடுறேன். அதையும் காட்டுறேன். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கிலோ பிரியாணிக்கான மசாலா, வெங்காயம் எல்லாமே நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். பாருங்கள். நல்லா அடி கனமான பாத்திரத்தில் நெய் ஒரு 200 ml ஊற்றிக்கிங்க. அது கூட 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம், 4 அன்னாச்சி பூ, கொஞ்சம் ஜாதி பத்திரி, ஒரு 4 பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு 10 பச்சை மிளகா, நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நான் நெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இல்லை எனக்கு அவ்வளோ நெய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கிங்க. நெய் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு ஹண்டியில் தண்ணி வச்சு உப்பு போட்டு ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பிரியாணியில் போட்டுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. அந்த சைடு கொஞ்சம் லைட்டாக ஆனியன் வதங்கும் போது கொத்தமல்லி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிலோவுக்கு 100 கிராம் போடலாம். சிக்கன் பிரியாணி தான். ஸோ நான் ஒரு 200 கிராம் போட்டுக்கிறேன் 2 கிலோவுக்கு. இந்த பக்கம் ஆரஞ்சு ரெட் கலர்னு கடையில் விற்கும். அது வாங்கி லைட்டாக போட்டுக்குங்க கலரு. தண்ணி வந்தவுடனே இந்த ரைஸை போட்டுக்குங்க. இதில் அந்த பக்கம் தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி போடுங்க. கூடவே புதினா மல்லி போடுங்க. ஒரு நல்லா வதக்குங்க. நானூறு ml தயிர், கிலோவுக்கு 200 ml போடும். தயிர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, வதக்குங்க. கூட தேங்காய் பால் நான் அரை மூடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவுக்கு ஒரு 50 கிராம் பட்டை, 10 கிராம் லவங்கம், 10 கிராம் ஏலக்காய், அன்னாசி பூ ஒரு 10 கிராம், பிரியாணி இலை ஒரு 10 கிராம் போட்டு அரைச்சி வச்சுக்கிங்க. ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணலாம். இந்த பிரியாணி எவ்வளோ தேவைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்லோ ஃபயரில் வதக்குங்க. ஸ்லோ ஃபயரில் ரோஸ்ட் ஆகட்டும். கருகிட போது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் வரும். மிளகாத்தூள் ஒரு கிலோவுக்கு 50 கிராம் போதும். அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா கிலோவுக்கு ஒரு 15-20 கிராம் வரைக்கும் போடலாம். சக்தி பிரியாணி மசாலா நான் வாங்கியிருக்கேன். அது போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் இந்த மசாலாவும் போட்டாவே போதும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. தண்ணி கொதிக்கும் போது உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்கள் கலர் எப்படி வருதுன்னு. சிக்கன் போட்டுருங்க. சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சிக்கன் வெந்துடும். நம்ம இதை வந்து தம் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். பாருங்கள். சிக்கன் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்துக்குங்க. நல்லா வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகட்டும். ஒரு எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டுக்குங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் முழுகிற அளவுக்கு வச்சிங்கன்னா நீங்கள் போதும். அதுக்கு மேலே வைக்க தேவை. ஏன்னா நம்ம ரைஸை வடித்து கொட்ட போகிறோம். அதனால் சிக்கன் கரெக்டாக முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த பக்கம் லைட்டாக ஆரஞ்சு ரெட் கலர் போட்டு ரைஸ் பாயில் ஆகிடுச்சு. ஒரு 75% பாயில் ஆகிடுச்சு. பாருங்கள் அதை எப்படி நான் போடுறேன் பாருங்கள், லேயர் பை லேயராக. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்துகிட்டு, இல்லை உங்கள் வீட்டில் ஸ்ட்ரெயினர் இருக்குன்னா வடித்து கூட அப்படியே கூட நீங்கள் தூக்கி கொட்டலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே போடுறேன்.
தண்ணி நல்லா வடிச்சிட்டு போடுங்க. பாருங்கள், போடவே அந்த ரைஸ்லேருந்து அந்த தண்ணி அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும் சிக்கன் அளவுக்கு. அப்படி லேயர் பை லேயராக போட்டுகிட்டே இருந்தோம்னா பாருங்கள், நெய் ஒரு 50 ml நெய் எடுத்து அண்டி ஃபுல்லும் நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் மேலே கொஞ்சம் லைட்டாக கூட தெளிச்சு விட்டுக்குங்க, பிரச்சனை இல்லை. சில்வர் ஃபாயில் இருந்தால் கவர் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தட்டே போதும். ஸ்லோ ஃபயரில் மேலே வெயிட் வச்சு ஒரு 30 நிமிஷம் தம்மு வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அருமையாக ரைஸ் உடையாமல் பாருங்கள் அழகாக வந்திருக்கு. பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். நான் போட்ட கலரே உங்களுக்கு தெரியல, ரைஸில் போட்ட கலரே தெரியல பாருங்கள். ஒன்லி மசாலா கலர்ஸ் தான் பாருங்கள். அது அழகாக நீங்கள் ரோட் சைடில் சென்னையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பிரியாணி கலர் பாருங்கள். இதுதான் பாய் வீட்டில் முஸ்லீம் பிரியாணி இந்த கலரில் தான் கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் வந்திருக்கு. டூ கேஜி பிரியாணி நான் பண்ணியிருக்கேன். 2 kg சிக்கன், 2 kg ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கான மசாலா எவ்வளோ போட்டிருக்கேன், எவ்வளோ மில்லிகிராம்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 கிலோ பிரியாணி நல்லா பிரியாணி பிரியர்கள் சாப்பிட்டா ஒரு 10 பேர் தாராளமாக அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.